இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அரசு வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அரசு வனத்துறையில், அதுவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான அருமையான வேலைவாய்ப்பு தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வெறும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும். ஸோ எம்டிஎஸ் அப்படின்ற கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் மட்டும் இல்லை, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த மாதிரி ஒரு 4-5 பதவிகள் இருக்குது. 10th 12th படிச்சிருந்தாலே போதும். இப்போ எம்டிஎஸ்க்கு 10th, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 12th. ஸோ இதற்கான ஸ்டார்டிங் சேலரி எம்டிஎஸ்ஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேசிக் பே 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் மந்த் சேலரி நமக்கு 30,000க்கு மேலே கிடைக்கும். லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 25,000 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸு உங்களுக்கு வந்து டிஏ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் மந்த் சேலரியை 40,000க்கு மேலே கிடைக்கும். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் தான் இருக்க போகுது. அதுவும் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்க போகுது. அப்படி என்ன துறையிலேருந்து வந்திருக்கு இந்த வேலைவாய்ப்பு? முக்கியமாக நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான். எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம். தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். எங்கேருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா ஐசிஎஃப்ஆர்இன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரஸ்ட் ஜெனிஸ்டிக் ட்ரீ ப்ரீடிங் அப்படின்ற கேட்டகரி தான். மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஃபாரஸ்ட் கேம்பஸ், கவுலி ப்ரௌன் ரோட், ஆர்எஸ்புரம், கோயம்புத்தூர். இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பு இருக்க போகுது. ஸோ ரெக்யர்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். முக்கியமாக பெண்களுக்கு முன்னுரிமை தரதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பெண்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன கேட்டகரியில் வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக எம்டிஎஸ் எடுக்கிறாங்க. நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு தான். உங்களுக்கான பேசிக் பே 18,000லேருந்து இருக்குது. எத்தனை போஸ்ட் இருக்குது அப்படின்னா 8 போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேசிக் பே 18,000 அப்படின்னா ப்ளஸ் டிஏ ஒரு 53%, அது போக ஹச்ஆர்ஏ எல்லாமே சேர்த்து நமக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியாகவே 32,000க்கு மேலே கிடைக்கும். 8 போஸ்ட் இருக்குது. எல்லா கேட்டகரியிலையுமே காலி பண்டம் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 10th பாஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். இதற்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்த நெக்ஸ்ட் பதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்னு கேட்டகரியில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதற்கான பேசிக் பே 19,000. சேம் அதே மாதிரி ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இதில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்ட் அண்ட் லேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, லெபார்டரி. ஸோ லெவல் 3 சேலரி 21,700 அப்படின்ற பேசிக் பே ப்ளஸ் ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே சேர்த்து 40,000 உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் நீங்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். 12ஆம் வகுப்பில் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு லெவல் 5 சேலரிங்க 29,200 வந்து சேலரியாக இருக்குது. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து இதுக்கு பேச்சுலர் டிகிரி இன் சயின்ஸ் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. அக்ரிகல்ச்சர், ஃபுட் சயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுதான் டோட்டலாக 4-5 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கோ அதுக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு 10th, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு 12th, டெக்னீஷியனுக்கு 10th 12th படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி, பாட்னி, ஃபாரஸ்ட்ரி, சுவாலஜியில் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். வயது வரம்பு 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். ஸோ எம்டிஎஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க்கு. மற்ற பதவிகளுக்கு 18லேருந்து 30. அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 5 வருஷம், ஓபிசியாக இருக்கீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்ற கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா உமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 250 மட்டும்தான். பட் அன்ரிசர்வ் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னா நீங்கள் 250 ரூபா சேர்த்து கட்டணும். அதே மாதிரி லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் 500 ரூபா, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து உமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு. மற்றவங்களுக்கு 1000 ரூபா ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனுக்கும் சேம் அதே தான். டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு உமன், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 750. யூஆர் இடபிள்யூஎஸில் வரீங்க அப்படின்னா 1,500 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணணும்.
ஸோ இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட், இந்த வெப்சைட்டில் போயிட்டு 8/11/2024 30/11/2024 வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 8/11/24 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்போ இருந்து நம்ம வந்து 30/11/2024 வரைக்கும் இதுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி சைனு, அது மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதில் தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே எவ்வளோ கேபியில் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் மொத்தம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கு உங்களை எப்படி ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் ஒரு சில பதவிகளுக்கு இருக்குது, இந்த டெக்னீஷியன் அந்த மாதிரி பதவிக்கு. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு அதுக்கு தனித்தனியாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன சிலபஸ் இருக்குது, என்ன படிக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணும்போது என்னென்னலாம் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் வந்து ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்காக. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபோட்டோ, சைன் எல்லாமே இருக்கணும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபை பொறுத்தளவுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்ன சிலபஸ் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு தனியாக, டெக்னீஷியனுக்கு தனியாக, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு தனித்தனியாக இருக்குது. அதோட சிலபஸ், ஒவ்வொரு டாப்பிக்கான சிலபஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு என்ன, லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை ஒரு தடவை ரீட் பண்ணிவிடுங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிவிடுங்க. ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுது, என்ன ஒர்க் நேச்சர் சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா தான் உங்களால் வந்து இதை கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க, நிறைய எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க, சிலபஸும் ரீட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு சிலபஸ், அது படிக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இதில் ஓப்பனிங் டேட் வந்து அப்ளிகேஷன் 8/11/2024 ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் 30/11/2024 க்ளோஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரி மந்த் இருக்கும். ஸோ 1 மந்த் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அந்த 1 மந்த் உட்காந்து படிச்சிங்கன்னா அதை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் போட்டுருவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பிப்ரவரியில் முடிஞ்சு ஃபைனல் ரிசல்ட் மார்ச் எண்டிங்குள்ளே நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே. ஸோ எக்ஸாம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேல தான் வைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். சேம் சென்டரில் எங்கே வேலையோ அங்கே தான் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப், வெப்சைட் லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 8/11/2024 ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா